அக்கினி பரவுகிறதா இருக்கும். இந்த அக்கினி அபிஷேகத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், ஒரு மனிதனுக்குள் இந்த அபிஷேகம் இருக்கும் என்றால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அதை பாதிக்கிறதா இருக்கும், எல்லாருக்குள்ளும் அது பற்றி பிடிக்கிறதா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் நல்லா ஜெபம் பண்ணா, குடும்பத்துல ஒரு ஆள், ஒருவேளை அந்த புருஷனோ ஒருவேளை அந்த மனைவியோ இல்ல ஒரு பிள்ளையோ ஆண்டவரை உறுதியா பிடிச்சிட்டு அபிஷேகத்துல நின்றா, அந்த ஒரு பிள்ளையினால கர்த்தர் அந்த குடும்பத்தையே பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை உங்க புருஷன் ரட்சிக்கப்படலையா, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, ஒருவேளை உங்க மனைவி ரட்சிக்கப்படலையா, நீங்க கர்த்தரை நல்லா தேடுங்க, நீங்க இந்த அபிஷேகத்துல நிரம்பிருங்க. உங்க ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஃப்ளேம் உங்க முழு குடும்பத்தையும் காப்பாற்றுகிறதா இருக்கு. மாகரபா கரதரபா ரேமாமாமா ஷாகரா பௌரதல ஹந்தனமணி அந்தலபா மாமா. இந்த அக்கினி அபிஷேகத்துக்கு அதுதான் ஒரு பவர் இருக்கு, அது பரவுகிறதா இருக்கும்.